கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 26/2/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். They'll call him Emmanuel, which means God with us. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை விட்டு விலகாதவரும், நம்மோடு கூட இருக்கிறவரும், நம்முடைய வழிகள் முழுவதும், நம்முடைய குடும்பம் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு கூட நடத்துகிற ஒரு பெயர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், கடைசி வரைக்கும் நம்ம நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 7:14 சொல்லும்படி சொல்கிறார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். உறவுகள், நண்பர், பெற்றோர், உற்றார், அயலகத்தார், பந்து ஜனங்கள் எல்லாரும் நம்மை விட்டு போனாலும், நம்மை கைவிட்டாலும், யார் விலகினாலும், யார் இருந்தாலும், யார் இல்லாமல் போனாலும், யார் மறைந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர், நமக்கு தம்மை மறைக்காதவர், நம்மோடு கூட இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் நிரூபிக்கிறவராகிய இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் இம்மட்டும் நம்மோடு இருந்தவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதமான பாதைகள் வழி நடத்த கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் விலகாமல் விலக்கி மறைத்து பாதுகாத்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து எங்களோடு கூட இருக்கிறது நிரூபித்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இம்மானுவேல் என்கிற நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நிரூபித்து காண்பித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தவர் தொடர்ந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், எங்களோடு கூட வழி நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. ஏமான். நேற்றைய கேள்வியும் பதிலும். கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேம் தேச ஜனங்களிடம் சொன்னது. ஏசாயா 40:2. இந்த நாளுக்கான கேள்வி, இம்மானுவேலே, அவரின் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். யார் யாரிடத்தில் சொன்னது?